ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ஹோண்டா பிரியோ காரோட சஸ்பென்ஷன் அண்ட் கிளச் ஒர்க் பற்றி பார்க்க போகிறோம். என்னோடய காரில் கொஞ்ச நாளாக சஸ்பென்ஷன் நாய்ஸஸ் இருக்குது, அப்புறம் கிளச் ரொம்ப ஹார்ட் ஆகிடுச்சு. இது 2016 மாடல், அரௌண்ட் 65,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகிடுச்சு. இந்த ஒர்க்கை நம்ம போரூர் டோல்கேட் கிட்ட இருக்கிற யூனிக் கரேஜில் தான் பண்ண போகிறோம். இந்த கரேஜ் மிஸ்டர் பாண்டிஸ்வரன் நடத்திட்டு வர்றாரு. ஹீ இஸ் எக்ஸ்பர்ட் இன் திஸ் ஃபீல்ட். அவர் இந்த வண்டியை ஓட்டி பார்த்துட்டு டயக்னோஸ் பண்ணி என்ன இஷ்யூஸ் இருக்குது, என்ன ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுவார். கிளச் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிளச்சில் பார்த்தீங்கன்னா ப்ளீட் பண்ணுறது ரொம்ப ஹார்ட் ஆகிடுச்சு. நம்ம கிளச்சில் கவர் ரிலீஸ் பிளேட்டு கவர் அசம்பிளி ரிலீஸ் வேறு இது மட்டும் மாற்றணும். சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா 4 சஸ்பென்ஷன் முன்னாடி ரியர் சாக் அப்சர் ஓகே, அது வந்து கிட்டாவே வந்துடும். ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா சாக் அப்சர் அது மாற்றி நீங்கள் லிங்க் ராடு மாற்றணும். லிங்க் ராடு அதே மாற்றி அந்த ஸ்ப்ரிங்ல மாற்றணுமாண்ணா? ஸ்ப்ரிங் தேவையில்ல, உள்ள வர அந்த பிளமெண்ட் சாக் அப்சர் பிளமெண்ட் மேலே ஒரு ஸ்டட் மவுண்ட் அது மாற்றாலே சால்வ் ஆகும். லிங்க் ராடு அடிஷனலாக மாற்றிக்கலாம். ஃப்ரண்ட்ல பின்னாடி ரியர் சாக் அப்சர். சரி, அதை மாற்றினா எல்லாமே அது மாற்றி அலைன்மெண்ட் பார்த்தாலே போதும், ப்ராப்ளம் இல்லை. சரி, ஓகே, தேங்க்யூ. நம்ம யூஸ் பண்ணுற பார்ட்ஸ் எல்லாமே ஹோண்டா ஒரிஜினல் பார்ட்ஸ் தான். வாங்க அவங்க எப்படி இதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அது ரெண்டுமே ஹோண்டா பிரியோவுக்கும் அமேஸ்க்கும் சேம் தான். நான் இந்த வீடியோட எண்டில் மொத்தம் டோட்டல் காஸ்ட் என்னாச்சு அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கார் ரேம்ப் ஏற்றின உடனே 4 டயர் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் ஸ்டட்ஸு பாண்டிஸ்வரன் ரிமூவ் பண்ணார். அப்புறம் பழைய ஸ்டட்ஸில் இருந்து அதோட ஸ்ப்ரிங்கை மட்டும் ரிமூவ் பண்ணி தனியாக இருக்கிறாங்க. இதுதான் நியூ சஸ்பென்ஷன். இதோட ஸ்ப்ரிங் ஆக்ஷன் பாருங்கள், இவ்வளோ ஸ்மூத்தாக வெளில வரணும். ஓல்டு சஸ்பென்ஷன் அந்த ஸ்ப்ரிங் ஆக்ஷன் இல்லை, எல்லாம் போயிடுச்சு. ஸோ பாண்டிஸ்வரன் லிங்க் ராடு ஃபிக்ஸ் பண்ணுறாரு. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 2 ஃப்ரண்ட் ஸ்டட்ஸையும் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. சஸ்பென்ஷன் மவுண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஃபிக்ஸ் பண்ணி அதை போல்ட் பண்ணுறாங்க. அப்புறம் ரியர் சஸ்பென்ஷனையும் ரிமூவ் பண்ணுறாங்க. மிஸ்டர் பாண்டிஸ்வரன் அவங்க டீமும் இந்த ஒர்க்கை டோட்டலாக ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. அதாவது சஸ்பென்ஷன் அண்ட் கிளச் ஒர்க் ரெண்டுமே சேர்த்து 2 ஹவர்ஸில் ஃபினிஷ் பண்ணாங்க. பின்னாடி 2 சஸ்பென்ஷன் ரிமூவ் பண்ணிட்டாரு. ரிமூவ் பண்ணிட்டு புது சஸ்பென்ஷன் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ கிளச் ஒர்க் ஃபஸ்ட்டு கியர் ஆயில் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுறாங்க. ரிமூவ் பண்ணி சேஃபாக க்ளோஸ் பண்ணி வச்சுடுறாங்க. அப்புறம் கியர் பாக்ஸை ரிமூவ் பண்ணுறாங்க. கியர் பாக்ஸை கீழே இறக்குனதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதில் புதுசாக இருக்கிற கியரை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. காரோட கிளச் பிளேட்டு, ரிலீஸ் பியரிங்கு, கவர் அசம்பிளி. ஸோ இதை மாற்றினா கிளச் ஒர்க் சரியாயிடும் சொல்லியிருக்காரு. கிளச்சுக்கு நம்ம ஒரிஜினல் ஹோண்டா பார்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஃப்ளைவீல் நல்ல கண்டிஷனில் இருக்கிறனால அதை சாண்ட் பேப்பர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் கிளச்சில் நம்ம ரிலீஸ் பியரிங்கை மவுண்ட் பண்ணுறாங்க. எல்லாத்துக்கும் க்ரீஸ் தடவுறாங்க. ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு க்ரீஸ் தடவிட்டு பியரிங் மவுண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ காரில் கிளச் பிளேட்டும் கவர் அசம்பிளியும் மவுண்ட் பண்ணிவிட்டு கியர் பாக்ஸில் ரிலீஸ் பியரிங்கையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு கியர் பாக்ஸை மேலே ஏற்றிடுவாங்க.
ஆண்டீஸ்வரன் திருப்பி எல்லா கியர் ஆயிலையும் திருப்பி உள்ள ஊற்றுறாரு. ஆக்சுவலி ஐ எம் வெரி இம்ப்ரெஸ்ட். ஏன்னா இது எல்லா ஒர்க்கையும் அவங்க டீம் மொத்தமாக 2 ஹவர்ஸில் ஃபினிஷ் பண்ணாங்க. 2 ஹவர்ஸ் கூட கிடையாது, 2 ஹவர்ஸு கம்மியாக ஃபினிஷ் பண்ணாங்க. நான் வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் டைம் ஆச்சு, மற்றபடி செம்ம ஃபாஸ்ட்டு. நீங்கள் உங்கள் காருக்கு ஏதாவது இஷ்யூன்னா வந்தீங்கன்னா உங்கள் கண் முன்னாடியே எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி தருவாங்க. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஸோ ஐ எம் வெரி வெரி சாட்டிஸ்ஃபைட் வித் தேர் ஒர்க். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் நான் ரெஃபர் பண்ணுறேன். அவரோட ஃபோன் நம்பரும் கரேஜ் அட்ரஸும் நான் இந்த வீடியோட எண்டில் போடுறேன். இந்த சஸ்பென்ஷனுக்கும் கிளச் ஒர்க்குக்கும் டோட்டலாக எவ்வளோ ஆச்சுன்னா 28,000 ஆச்சு. இதில் பார்ட்ஸுக்கு வந்து அரௌண்டு 22-23K ஆகிடுச்சு. ஸோ அவருக்கு ஒரு 6,000. ரொம்ப வெரி ரீசனபிள் ப்ரைஸ். ஹோண்டா சர்வீஸ் ஸ்டேஷன் எனக்கு எவ்வளோ கேட்டாங்கன்னா சஸ்பென்ஷனுக்கும் 4 சஸ்பென்ஷன் சேஞ்ச் பண்ணி கிளச் சேஞ்ச் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 80,000-85,000 கொட்டேஷன் கொடுத்தாங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. காரோட சஸ்பென்ஷன் இஷ்யூ டோட்டலாக சால்வ் ஆகிடுச்சு. எந்த சவுண்ட் இருக்குது, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. கிளச்சும் ரொம்ப ஸ்மூத் ஆகிடுச்சு. உங்களுக்கும் ஏதாவது இஷ்யூ இருந்தால் நீங்கள் ஒரு கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ்.